ஹாய் காய்ஸ், வலியும் சுகம்தான் அப்படிங்கிற டைட்டிலில் ஒரு லவ் ஸ்டோரி நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி ஸ்டோரி என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று ஸ்டோரியில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு மேலோட்டமாக பார்க்கலாம். ஷாலு பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவாங்க. அதுக்கு அவங்க கூட ஒர்க் பண்ணுற கொலீக்ஸ் எல்லாமே அவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அந்த டைமில் மது திட்டிட்டு நாளைக்கு கம்பெனியோட ஆனிவர்சரி இருக்குது 5 o'clock, நாளைக்கு ஆஃப் டே தான் ஆஃபீஸு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த நாள் அஃபிஷியல் ஆஃபீஸ் ஸ்டார்ட் ஆகும். ஆஃப் டே தான். அவங்கவுங்க ஒர்க்கில் அவங்கவுங்க பிஸியாக இருப்பாங்க. ட்ரைனர் இல்லையா, அண்டு மேனேஜரும் கூட இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஒர்க் ஹெவியாக இருக்கும் நாளைக்கு மீட்டிங் இருக்கிறதுனால. ஸோ 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி டே ஃபுல்லாக அந்த ஆஃப் டே ஃபுல்லாகவே மீட் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸே கிடைக்காது. ஸோ மீட் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஆஃப் டே ஆனதும் எல்லோரும் அவங்கவுங்க கிளம்பிடுவாங்க. நம்ம ஷாலு பார்த்தீங்க அப்படின்னா மதுவை தேடிக்கிட்டே இருப்பாங்க. என்ன இன்னைக்கு மதுவை பார்க்கவே முடியல அப்படின்ட்டு. சரி, ஓகே, ரொம்ப பிஸியாக இருப்பாங்க போல் அப்படின்ட்டு அவங்க மனசுக்குள்ளே நினச்சிட்டு அவங்கள பார்க்க முடியலையே அப்படிங்கிற ஒரு சேட்னஸில் அப்படியே மூஞ்சி ஒரு மாதிரி சுருக்கமாக வச்சுக்கிட்டு கிளம்பிடுவாங்க. கிளம்பிட்டு இன்னைக்கு பார்ட்டி இல்லையா, என்ன ட்ரெஸ் போட்டுட்டு போகலாம் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த கேப்பில் மது இவங்களும் சேம் அவங்கள மிஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஃபுல்லாக ஷாலுவை பார்க்கவே இல்லையே, ஸோ ஈவினிங்காவது அவங்கள பார்க்கணும் அப்படின்ட்டு இவங்களும் கிளம்பி போயிட்டு சும்மா பிளாக் கலர் ஜீனில் ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டு அது கிரே கலரில் ஒரு ஷர்ட் போட்டு சும்மா செம்ம ஹேண்ட்ஸம் பாய் மாதிரி சூப்பராக ரெடி ஆகிட்டு எல்லாருக்கும் முன்னாடியே அங்கே பார்ட்டி ஹாலுக்கு போயிடுவாங்க. ஏன்னா மேனேஜருங்கனால அவங்க இன்வென்ட் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கும். அவங்க டெக்கரேஷன் எல்லாம் மேபி ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படிங்கிறதுனால செக் பண்ணுறதுக்காக முன்னாடியே கிளம்பி போயிடுவாங்க. ஸோ 5 o'clock ஆகிடும். எல்லோரும் ஒவ்வொருத்தங்களாம் வர ஆரம்பிப்பாங்க. நம்ம மது பார்த்தீங்க அப்படின்னா டோரியை பார்த்துட்டு இருப்பாங்க. எங்கே ஷாலு இன்னும் காணும், காலையிலேருந்து வேற பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி டோரியே பார்த்துட்டு இருப்பாங்க. டோரியே பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களோட கூட ஒர்க் பண்ணுற கொடிக்கு ரொம்ப நேரமாக நானும் பார்த்துட்ருக்கேன், யாரையும் தேடிட்டே இருக்கீங்க, யாரும் தேடுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நத்திங், யாரும் இல்லையே, சும்மா தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி, ஓகேன்ட்டு அவங்களும் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரே கலரில் ஃப்ளாக் ஒன்று போட்டுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வாட்ச் எல்லாம் கட்டிக்கிட்டு ஸோ பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக இருப்பாங்க. ஆல்ரெடி நம்ம ஷாலு பார்த்தீங்கன்னா நம்ம மதுவை இம்ப்ரெஸ் பண்ணுங்கிறதுக்காக வேறு லெவலில் மேக்கப் பண்ணுவாங்க. நார்மலாகவே நல்லா மேக்கப் பண்ணுவாங்க. அதுவும் நம்ம மதுவை இம்ப்ரெஸ் பண்ணுங்கிறதுனால சான்ஸே இல்லை. ரொம்ப இன்னும் அதிகமாக மேக்கப் போட்டு பார்க்குறதுக்கு செம்ம பியூட்டிஃபுல் கேர்ள் மாதிரி ஒரு தேவதை மாதிரி வருவாங்க. அதை பார்த்ததும் நம்ம மது அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நின்றுடுவாங்க. எந்த ரியாக்ஷனும் இருக்காது. அவங்கள பார்த்த கண்ணு அப்படியே பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். ஷாலுவும் அங்கிருந்து அவங்கள பார்த்துக்கிட்டே தான் வருவாங்க. மது நோ ரியாக்ஷன், அப்படியே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஷாலு அடி மேலே அடி வச்சு அவங்க பக்கத்துக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க. பக்கத்துக்கு வந்ததும் ஷாலு மது கிட்ட போய் காதுகிட்ட ஏதாவது சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்பாங்க. அப்போதான் அவங்க கான்சியஸ்க்கு நத்திங், ஒன்றும் இல்லையே, போய் நீங்கள் உட்காருங்க, டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிட்டு இவங்க ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, ஏன்னா இவங்க தான் பார்க்குறது நல்லா தெரியுதே, இதில் என்ன சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ ஸ்மைல் பண்ணிக்கிட்டே போய் உட்காந்துருவாங்க. உட்காந்துக்கப்புறம் ஸோ ஸ்பீச் ஸ்டார்ட் ஆகும். நார்மலாக கம்பெனியோட டெவலப்மெண்ட் பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ சொல்லி முடிச்சதுக்கப்புறம் டின்னர் ரெடி ஆகும். ஸோ டின்னர் எல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்புவாங்க. ஸோ கிளம்பும்போது அது தனியும் நடந்துட்டு இருக்கும்போதே மது அண்டு ஷாலினி மட்டும் தனி உலகத்தில் இருப்பாங்க. இவங்க அவங்கள பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்க இவங்கள பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க தவிர எதுவும் பேச மாட்டாங்க. கண்ணாலேயே என்னென்ன பேசணுமோ எல்லாமே பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ கிளம்புற டைமும் வந்துடும். கிளம்புவாங்க. அப்போது மது கேட்பாங்க, எதில் வந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. கேப் தான் அப்படின்னு. ஓகே, நான் ட்ராப் பண்ணவா அப்படின்னு கேட்பாங்க. மது ஷாலு ஓகே, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நான் கார் எடுத்துகிட்டு வரேன், நானும் வரேன் அப்படிம்பாங்க. சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு 2 பேரும் கார் பார்க்கிங்க்கு நடந்து போயிட்டே இருப்பாங்க. நடந்து போகும்போது அஷல் நார்மலாகவே யாராவது 2 பேர் நடந்து போகும்போது அவங்களோட கை ஒருத்தர் உரசும் இல்லையா. ஸோ அந்த டச் ஃபீலில் 2 பேருமே என்ஜாய் பண்ணிவிட்டு அவங்களுக்குள்ளே அவங்க சிரிச்சுக்கிட்டே நடந்து போயிட்டே இருப்பாங்க. நடந்து போயிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன பள்ளம் இருக்கும். அதை நம்ம ஷாலு பார்த்தீங்க அப்படின்னா கவனிச்சிருக்க மாட்டாங்க. டக்குன்னு ஸ்லிப் ஆகிடுவாங்க. ஸ்லிப் ஆனதும் மது டக்குன்னு அவங்கள பிடிச்சிடுவாங்க. பிடிச்சிட்டு அப்போ ஒரு திட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஒரு
3 to 5 மினிட்ஸ்க்கு மேலே அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. தன்னை அவங்க மறந்துடுவாங்க. டோட்டலாக மறந்து ஷாலுக்கு கிஸ் பண்ணுற மாதிரி பக்கத்துக்கு போயிடுவாங்க. பக்கத்துக்கு போனதும் திடீர்னு ஒரு ஹார்ன் சவுண்ட் வரும். அது கார் பார்க்கிங் தானேயா, ஒரு ஹார்ன் சவுண்டு வந்ததுனால தான் இவங்க கான்சியஸ்க்கு வந்துட்டு டக்குன்னு எந்திரிப்பாங்க. அந்த டைமில் ஷால் வந்து திடீர்னு சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு கொடுப்பாங்க. அப்போ மதர் வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. இல்லை கால் ஏதோ வலிக்குது அப்படிம்பாங்க. அப்படியா, என்ன காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்காந்து அவங்களோட கால் எடுத்து அவங்க கால் மேலே வச்சு, அந்த முட்டி போட்டு அதுக்கு மேலே வச்சு என்னன்னு பார்ப்பாங்க. கால் சுளுக்கி இருக்கும். கால் சுளுக்கிறதுனால ஓகே கால் சுளுக்கி இருக்கு, காரில் வந்து உட்காரு என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கை தாங்கலாம் பிடிச்சிட்டுப்பாங்க. எப்படி பிடிச்சிட்டுப்பாங்கன்னா அவங்களோட கை ஷாலுவோட இடுப்பில் இருக்கும். ஷாலு வந்து அவங்க ஷோல்டர் மேலே கை போட்டு போவாங்க. அவங்க பிடிச்சிட்டே போவாங்க. நல்ல வலி இருக்கும். ஆனால் மேடம் அதை டோட்டலாக மறந்துட்டு அந்த இடுப்பை பிடிச்சிட்டு இருக்க அந்த ஒரு ஃபீலையே என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே கூட்டிகிட்டு போய் காரில் உட்கார வச்சு மறுபடியும் மது கீழே உட்காந்து அந்த காலை என்னன்னு டச் பண்ணி பார்ப்பாங்க. அவங்களுக்கு பெயின் அதிகமாக இருக்கிறதுனால ஓகே பெயின் அதிகமாக இருக்குது, வீட்டில் போய் பேண்டேஜ் போடலாம், போட்டால் மட்டும்தான் இது கொஞ்சம் க்யூர் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு ஷாலு சொல்லுவா. கீழே உட்காந்து அவங்க மண்டி போட்டுக்கிட்டு அவங்க காலை எடுத்து தூக்கி அவங்க மேலே வச்சு அந்த முட்டி மேலே வச்சு அதை பார்க்கும்போது அப்படியே நிமிர்ந்து ஷாலுவோட கண்ணை பார்ப்பாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. 2 நிமிஷம் எதுவும் பேச மாட்டாங்க. 2 நிமிஷம் அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கான்ஃபரன்ஸ்க்கு வந்து ஓகே நம்ம வீட்டில் போய் இது என்னன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு உள்ளே உட்கார வச்சுட்டு அவங்க வந்து டிரைவர் சீட்டுக்கு போய் உட்காந்துட்டு ஹாஸ்டலுக்கு தானே போகணும், அங்கே யார் இருக்கவங்க பார்த்துக்கிறதுக்கு, நீ வீட்டுக்கு வந்துடு, அங்கே போயிட்டு நான் உனக்கு பேண்டேஜ் எல்லாம் போட்டு விடுறேன் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷாலு இருந்துட்டு உன் வீட்டுக்கா அப்படிம்பாங்க. வா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பார்த்துக்கலாம். கால் சுளிக்கு இருக்கு இல்லையா, நீ வா என்னோட ரூமுக்கு போகலாம், அங்கே ஹாஸ்டலில் உன்னை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை இல்லையா, ஸோ வா என்னோட ரூமுக்கு போகலாம், இன்றைக்கி ஒரு நாள் அங்கேயே இருந்துக்கோ, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மது அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. வீட்டுக்கு போனதும் வீடு வந்துடும். அவங்க உடனே அந்த பக்கம் டோர்லேருந்து இறங்கி வந்து ஷாலு உட்காந்துருக்கிற டோரை ஓப்பன் பண்ணி ஷாலுவை கை தாங்களா அப்படியே பிடிச்சி மேலே கூட்டிகிட்டு போவாங்க. அவங்க ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஓகே நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் நான் உனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரெஸ்ட் ரூம் வரைக்கும் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு அவங்களுக்கு தேவையான நைட் ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு அவங்க குளிச்சுட்டு வரதுக்குள்ளே இவங்களும் அவங்க ரூமுக்கு போய் குளிச்சுட்டு வந்துடுவாங்க. அந்த ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இவங்க மட்டும்தான் இருப்பாங்க, வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ போய் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா மது வந்து ஷாலினி அப்படியே கைத்தாங்களாம் பிடிச்சிட்டு வந்து சோஃபா மேலே உட்கார வச்சு ஆயில்மெண்ட்டு போட்டு விட்டு அப்படியே ஒரு மாதிரி நீவி விட்டு, அந்த நீவி விடும்போது அவங்களுக்கு வலி இருக்கும், பட் அந்த வலியை ஷாலு ரொம்ப என்ஜாய் பண்ணுவாள். பிகாஸ் அது மது பண்ணுறாங்க இல்லையா, அதனால ஷாலு ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டே அதை அப்படியே சுகமாக அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. இதை நம்ம மது நோட் பண்ணுவாங்க. பண்ணிக்கிட்டு ஓகே அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளே அவங்க சிரிச்சுக்கிட்டே அதை மெதுவாக மசாஜ் பண்ணி விட்டு பேண்டேஜ் போட்டு விடுவாங்க. பேண்டேஜ் போட்டு பிடிச்சதும் அவங்களோட கை அந்த காலில் பட்டதும் ஷாலுக்கு உடம்பெல்லாம் அப்படியே சிலுத்துடும். அந்த சிலுப்பில் அவங்க சோஃபா மேலே இருக்கிற அந்த பெட்டை அப்படியே இருக்க பிடிச்சிக்கிட்டு கண்ணை மூடிடுவாங்க. அவங்க வந்து வலிக்காமலும் இருக்கும், அந்த மசாஜ் அது ஒரு ஃபீலாக இருக்கும் அந்த ஷாலுக்கு. அதை வந்து மது நோட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு பேண்டேஜ் போட்டு விட்டுட்டு ஹலோ பேண்டேஜ் போட்டு முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஷால் இருந்துட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே அப்படின்ட்டு ஓகே நீங்கள் படுத்துக்கோ, நான் என் ரூமுக்கு போகிறேன் அப்படிம்பாங்க. என்னது நான் தனியாக படுக்கணுமா அப்படிம்பாங்க ஷாலு. ஆமாம் ஏன் இல்லை, எனக்கு தனியாக படுத்து தூங்கி பழக்கம் இல்லை, ஹாஸ்டலில் கூட என் பக்கத்தில் ஒருத்தவங்க படுத்திருப்பாங்க, என்னால் தனியாலாம் படுக்க முடியாது, எனக்கு பயமாக இருக்கும், கெட்ட கனவெல்லாம் வரும், ஸோ ப்ளீஸ் நீ என் கூட படுத்துக்கோ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாலு கேட்பா. என்னது உன் கூட அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன், டிஸ்டர்பே பண்ண மாட்டேன், அட்லீஸ்ட் என் முன்னாடியாவது படுத்துக்கோ ஏன், ஏன்னா யாருமே இல்லாமல் தனியாக படுத்தேன்னா எனக்கு பயமாக இருக்குது, கெட்ட கனவெல்லாம் வரும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழந்த மாதிரி மூஞ்சி வச்சுட்டு மதுக்கிட்ட கெஞ்சுவாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே
நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன், நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்கார வச்சுட்டு இவங்க போய் அவங்க ரூமில் ஃப்ரெஷ் ஆகிட்டு நைட் ட்ரெஸ் போட்டு வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தா நம்ம அது தூங்குவாங்க, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெட்டு நல்லா பெருசு தான். ஸோ படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. 2 பேரும் அந்தந்த பக்கம் திரும்பி படுத்து தூங்கிக்கிட்டு அந்த பெட்டு இருக்கு இல்லையா, அதில் கோலம் போடுற மாதிரி கோலம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் கோலம் போட்டுட்டு இருந்தாலும் இன்னைக்கு பாட்டியில் கொஞ்சம் நிறைய சாப்பிட்டு கொஞ்சம் டயர்ட் ஆகிடுவாங்க. 2 பேரும் தூங்கிடுவாங்க. தூக்கத்தில் 2 பேரும் பக்கத்துக்கு போயிடுவாங்க. ஷாலு பார்த்தேன் அப்படின்னா மதுவோட கை மேலே படுத்திருப்பாங்க. மதுவோட கை பார்த்தேன்னா ஷாலுவோட இடுப்பு மேலே இருக்கும். ஸோ விடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஷாலு தான் எழுந்திருப்பா. ஏன்னா நைட் ரொம்ப சீக்கிரமாக தூங்கிடுவாங்க இல்லையா. ஸோ ஷாலு தான் ஃபஸ்ட்டு எழுந்திருப்பா. அவங்க ஃபோர்ஹெட் அவங்க ஷோல்டர் மேலே மதுவோட ஷோல்டர் மேலே தூங்கிட்டு இருக்கிறதுனால எந்திரிச்சதும் பார்த்ததும் மதுவோட ஃபேஸு இப்படி நிமிந்து பார்த்ததும் மதுவோட ஃபேஸ் தெரியும். உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே அவங்கள பார்த்துட்டே இருப்பாங்க. எவ்வளோ க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கேன் நீ, மார்னிங் ஃபுல்லாக பரபரப்பாக இருக்கிற, நைட்டு தூங்கும்போது எவ்வளோ அழகா எவ்வளோ அமைதியாக இருக்கு, இப்படியே இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு மதுவோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறதுக்கு ஷாலு போவாங்க. இந்த கேப்பில் மது எந்திரிச்சிருவாங்க. மது எந்திரிச்சதும் என்ன பண்ணுவாங்க, இவ்வளோ க்ளோஸில் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க தெரியல, டமுக்குன்னு இவங்க கண்ணை மூடி படுத்துருவாங்க அப்படியே. ஸோ எந்திரிச்சிருக்காங்க, பட் அகைன் அதே அவங்களோட கை மேலேயே படுத்துப்பாங்க. படுத்ததுக்கப்புறம் அப்படியே தூங்குற மாதிரி நடிப்பாங்க. மது எந்திரிச்சிருவாங்க. மது எந்திரிச்சதும் இவங்களை பார்ப்பாங்க. இவங்க அவங்க கை மேலே 2 பேர் ஹக் பண்ணி படுத்திருப்பாங்க. இவங்க கை மேலே இவங்க கை மேலே அவங்க தலை இருக்கும், இவங்க கை அவங்களோட இடுப்பு மேலே இருக்கும். இதை பார்த்ததும் மது என்னது இதை இப்படி தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு டக்குன்னு அவங்க கையை எடுத்துடுவாங்க. ஏன்னா இந்த கை எடுக்க முடியாது, இந்த கை எடுக்க முடியாதனால இப்படியே பார்த்துட்டு இருக்கேன். ஐயோ இவன் வேற இப்படி தூங்கிட்டு இருக்காளே, தூங்கும்போது வேற இவ்வளோ அழகா இருக்காளே அப்படின்ட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. நினச்சிட்டே இருக்கும்போது திடீர்னு அவளுக்கு ஷாலு அதை நோட் பண்ணிவிட்டு ஓகே இதுக்கு மேலே இப்படி தூங்கக்கூடாது அப்படிங்கிற கான்சியஸ்க்கு வர மாதிரி அப்படியே நடித்து அவங்க கையிலேருந்து கொஞ்சம் தள்ளி போயிடுவாங்க. அப்படியே தூக்கத்தில் பிறலுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பிறலி இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போயிடுவாங்க. அப்போ தான் மூச்சையே விடுவாங்க மது. அது வரைக்கும் டக் 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 அந்த ஹார்ட் பீட்டோட சவுண்டு அவங்களுக்கே கேட்கும். டக் 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 அவங்களோட சவுண்டு அந்த அளவுக்கு கேட்கும். ஏன்னா ஷால் அவங்களுக்கு அவ்வளோ க்ளோஸாக இருக்கிறதுனால அவங்களோட ஹார்ட் பீட் வேற லெவலில் கேட்கும். அவங்க கொஞ்சம் நவுந்து போனதுக்கப்புறம் தான் அவங்க ரிலாக்ஸே ஆவாங்க. ஸோ ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் நார்மலாக எழுந்திரிச்சு அவங்க அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு அன்றைக்கி சாட்டர்டே, ஸோ ஆஃபீஸ் லீவ் இல்லையா. ஸோ சாட்டர்டே அவங்க எந்திரிச்சு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு கிச்சனில் சமைக்கிறதுக்கு காஃபி வச்சிட்ருப்பாங்க. அந்த கேப்பில் ஷாலுவும் எழுந்திரிச்சிடுவாங்க. ஷாலு எழுந்திரிச்சதுக்கப்புறம் கூப்பிடுவாங்க மது அப்படின்னு கூப்பிடுவாங்க. உடனே ஷாலுக்கிட்ட இதோ வரேன் ஷாலு அப்படிம்பாங்க. சொல்லு ஷாலு அப்படிம்பாங்க. இல்லை நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போகணும், ஹெல்ப் பண்ணுறியா ப்ளீஸ் அப்படின்பா. ஓகே இதோ வரேன் ஓகே அப்படின்ட்டு அவங்க கை பிடிச்சிட்டு போய் ரெஸ்ட் ரூமில் விடுவாங்க. அவங்க ஃப்ரெஷ் ஆகிட்டு வருவாங்க. எனக்கு ஒரு காஃபி கிடைக்குமா ப்ளீஸ் அப்படிம்பாங்க. நான் உனக்கு காஃபி தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன், நீ கேபினில் உட்காரு, சாரி டைனிங் டேபிளில் உட்காரு, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் அப்படியே கை தாங்கள பிடிச்சி கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு காஃபி குடிப்பாங்க. 2 பேர் சேர்ந்து காஃபி குடிச்சிடுவாங்க. காஃபி குடிச்சிட்டு அப்போது மது கேட்பாங்க, டிஃபன் என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்பாங்க. உனக்கு சமைக்கணும் கூட தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு கிண்டலா அப்படின்னு சொல்லிட்டு மது சொல்லுவாங்க. எதுவாக இருந்தாலும் ஓகே தான், நோ ப்ராப்ளம், உனக்கு எது ஓகேவோ அதே செஞ்சுடு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ தான் ஷாலு டோட்டலாக ஹவுஸ் ஃபுல்லாகவே நோட் பண்ணிவிட்டு ஷாலு மதுக்கிட்ட கேட்பாங்க, ஆமாம் நீங்கள் தனியாக தான் இருக்கியா, அவங்க கூட வேறு யாரும் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ தான் மது தன்னோட ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. பெருசாக எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னா அவங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை. அப்போ சொல்லுவாங்க, ஆக்சுவலாக என்னோடய ஃபேமிலி டோட்டலாகவே யூஎஸ்ஏல செட்டில் ஆகிட்டாங்க, நான் மட்டும்தான் இங்கே இருக்கேன். நான் மட்டும் ஏன் இங்கே இருக்கேன் அப்படின்னா, இது அப்பா அம்மா வாழ்ந்த ஒரு ஊர், வாழ்ந்த வீடு, அவங்க போனதுக்கப்புறம் அவங்களோட நினைவுகளோட இந்த வீட்டில் நான் ஹாப்பியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவங்கள விட்டு என்னால் அவ்வளோ தூரம் போய் இருக்க முடியல. அட்லீஸ்ட் நான் இங்கே இருக்கும்போதாவது அவங்க என் கூடயே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு தோன்றல் இருக்கும். ஸோ அதனால தான் நான் போகலை, இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா,
அப்படியே திரும்பி பார்த்துட்டு அங்கே பார்ப்பாங்க, அவங்களோட அம்மா அப்பா ஃபோட்டோ இருக்கும். அவங்க தான் உங்கள் அம்மா அப்பாவா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சொன்னதும் அவங்க உடனே எந்திரிச்சு அவங்க அப்பா அம்மா ஃபோட்டோ கிட்ட போய் கண்ணை மூடி ரொம்ப நேரமாக பிரார்த்தனை பண்ணியிருப்பாங்க. என்னன்னு பிரார்த்தனை பண்ணியிருப்பாங்கன்னா, அம்மா அப்பா, மது மாதிரி ஒரு பொண்ணை இந்த பூமிக்கு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ கொடுத்தீங்க, எப்படியாவது என் ஃபீலிங்ஸையும் கொஞ்சம் அவளுக்கு புரிய வச்சுடுங்க ப்ளீஸ், எங்கள் 2 பேரையும் சேர்த்து வைங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ரொம்ப கண்மூடி வேண்டிப்பாங்க. இது மது நோட் பண்ணிட்டு, என்ன வேண்டிக்கிற அவங்கக்கிட்ட அப்படின்னு கேட்பாங்க. ஒன்றும் இல்லை, சும்மா அவங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க. தேங்க்ஸா, எதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் எனக்கும் அவங்களுக்கு இருக்கிற டீல், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது அப்படிம்பாங்க. ஓ, அதுக்குள்ளே அவங்களுக்கு டீல் வேறையா அப்படிம்பாங்க. ஆமாம் அப்படிம்பாங்க. சரி சரி, ஓகே ஓகே, சரி உட்காந்திங்கன்னா நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணி விட்டுட்டு நான் போய் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு. ஸோ அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கால் வந்து மசாஜ் பண்ணி விட்டு அவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணி விட்டுட்டு அவங்க போய் சமைப்பாங்க. 2 பேர் சேர்ந்து சாப்பிடுவாங்க. ரூமில் பார்த்தீங்கன்னா அந்த டே அவ்வளோதான், இந்த மாதிரி தான் போகும். ஸோ 2 நாள் ஆகிடும், சாட்டர்டே சண்டே 2ம் முடிஞ்சிடும். ஸோ மது எப்படி இருப்பாங்கன்னா, ஒர்க்கு வீடு. சாட்டர்டே சண்டேல கூட ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஷாலு கேட்பா, எப்போ பார்த்தாலும் ஒர்க் ஆஃபீஸ், இதை தவிர நீங்கள் எதுவும் பண்ண மாட்டீங்களா, என்ன பண்ணுவீங்க ஃப்ரீ டைமில் அப்படி கேட்பாங்க. பெருசாக ஒன்றும் இருக்காது, ஒர்க் இருக்கும், அப்புறமா சண்டேஸில் ஏதாவது ஒரு மூவி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ஏதாவது மூவி பார்க்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஓ ஷோர், பார்க்கலாமே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, என்ன மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசி, நான் அதுக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்ட்டு அவங்க போயிடுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடுவாங்க, 2 பேர் சாப்பிடுவாங்க. அப்போ இருந்துட்டு ஷாலு, நான் ஒரு மூவி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், அது பார்க்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. பார்க்கலாமே, என்ன மூவி அப்படின்னு கேட்பாங்க. இப்போ தான் சொல்லுவாங்க, காக்க மூவி பார்க்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. காக்க மூவியா, ஓகே பார்க்கலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது பார்ப்பாங்க. ஸோ அந்த ஒரு மூவியில் அந்த ஒரு சாங் ஒன்று, அந்த ரொமான்டிக் சாங், ரெண்டா ஆசைகள் எல்லாம் சொல்வது ஒரு நாள் போதும் அந்த இரவை கேட்கலாம். இந்த சாங்ஸ் ஓடிட்டே இருக்கும். இது 2ம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட லவ் அவங்க சொல்கிற மாதிரி ஷாலு வந்து ஃபீல் பண்ணுவாங்க. எனக்கு உங்ககிட்ட சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது, பேசுறதுக்கு நிறைய இருக்குன்னு அவங்க கண்ணை பார்த்து சொல்லி மூவி ஓடிட்டே இருக்கும். பட் இவங்களோட கவனம் ஃபுல்லாகவே மது மேலே தான் இருக்கும். ஸோ சண்டேவும் முடிஞ்சிடும். சரி ஹாஸ்டல் கிளம்புறேன், எனக்கு கொஞ்சம் ட்ரா பண்ணிவிடு அப்படிம்பாங்க. பாஸ் கொஞ்சம் பெட்டராகிடும், அதனால இவங்க எடுத்து ட்ரா பண்ணிடுவாங்க. ட்ரா பண்ணிவிட்டு வந்துடுவாங்க. வந்ததுக்கு அப்புறமா ஸோ அன்னைக்கு ஃபுல்லாக நடந்தது மது வந்து நினச்சிக்கிட்டு அவங்களுக்குள்ளே அவங்க சிரிச்சுட்டே இருப்பாங்க. ஷாலுவும் சேம், அவங்க ஹாஸ்டலுக்கு போய் அதை நினச்சிக்கிட்டே இந்த கையை ஒரு மாதிரி வாய்க்குள்ளே வச்சு கடிச்சிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ப்ளீஸ் ஒரு வாட்டி இந்த ஸ்டோரியை கேட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.